பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த வாரத்தை நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாள் மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கின்றார், தாங்கியிருக்கின்றார், நமக்கு போதுமானவராக இருந்திருக்கின்றார். அவருக்கு எல்லா துதியும் கன மகிமையும் உண்டாவதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருந்து நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை கண்ணும் கருத்துமாக கவனித்து நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு கொண்டு போய் சேர்க்கின்றவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் கர்த்தருக்கு சித்தம் என்றால் நாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் இந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிற அந்தோணியார் கோயில் மற்றும் வெடிவச்சான் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிற இந்த ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை நடத்துகின்றோம். நான் மறுபடியும் சொல்ல விரும்புகின்றேன், அங்கு நீங்கள் நம்முடைய ஊழியத்தை கண்டுபிடிப்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஏனென்றால் போன உடனே லெஃப்ட் சைடில் வேறு சிலர் கூட்டத்தை நடத்துகிறாங்க, ரொம்ப சத்தமாக வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம ஊழியத்துக்கு வர்றவங்க வழி தவறி அங்கே போயிடுறாங்க. இல்லை, நீங்கள் உள்ளே வந்து வலது பக்கமாக கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா படிகளை ஏறி மேலே இருக்கிற இடத்தில் வைத்து தான் நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது. எனவே நீங்கள் அதில் குழம்பாதபடி சரியான முடிவெடுத்து வர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும், அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் கூட மாதத்தில் 2வது ஞாயிறாகிய அன்று உங்களுக்காக நான் காத்திருப்பேன். தேவனுடைய மாளிகையின் ஆசிரியத்திற்கு நீங்கள் வந்தால் என்னை சந்திக்கலாம், நீங்கள் என்னிடத்தில் பேசி தனியாக ஜெபிக்கலாம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரியாக 12 மணிக்கு நான் கிளம்பி விடுவேன். எனவே 10 மணிக்காகவே வந்து சந்திக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுக்கு தெரியாதது அல்ல, தேவனுடைய மாளிகையிலே இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் கட்டி கர்த்தருடைய கிருபையினாலே அதை நடத்தி வருகிறோம். அநேக முதியவர்கள் அங்கே தங்கியிருக்கின்றார்கள். தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அங்கே ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. இந்த ரம்ஜான் விடுமுறை அன்று நானே அங்கே சென்று அந்த ஜெபத்தில் பங்கேற்றேன். அங்கே இருக்கிற மக்களுக்காக நானே ஜெபித்தேன். அநேக குருமார்கள் அங்கே ஜெபிக்க வருகிறார்கள், அங்கிருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகின்றார்கள். இப்படியாக அங்கிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரை நாம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றோம். கடைசி காலத்தில் வேறு என்ன வேண்டும்? ஆண்டவரோடு கூட நாம் இருக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அதுதானே, அதை தவிர்த்து நமக்கு வேறு என்ன இருக்கிறது? எனவே நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு தாங்குவதற்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், இல்லைனா வேலைப்படுவின் காரணமாக பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்டவர்களை இங்கே அழைத்து கொண்டு வரலாம் என்கிற நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஊழியத்திற்காக அர்ப்பணித்திருப்பீர்கள் என்றால் அடைக்கலான் குருவிக்கு இல்லத்திற்காக, முதியோர் இல்லத்திற்காக அங்கேயே தங்கி பணிபுரிய விரும்பினால்
நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு பிறந்த நாள் வரும் என்றால் நீங்கள் இங்கே தங்கியிருக்கிற முதியோர்களுக்கு தாராளமாக விருந்தளிக்கலாம் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி இல்லத்தை சுற்றி நாம் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். அங்கே ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும். நிறைய தேவைகள் உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதிகமாக தொட்ட வசனங்களில் இதுவும் ஒன்று. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதாவது அவர் இன்றைக்கு அவரோடு கூட 10 பேர் இருக்கிறார்கள், நாளைக்கு 15 பேர்கள், அடுத்த நாள் 20 பேர்கள் என்று அவருடைய வாழ்நாள் பரியந்தம் அவர் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். அவரோடு கூட இருந்த சோல்ஜர்ஸ், அந்த இராணுவ வீரருடைய தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. தேவ சேனையைப் போல தாவீதுடைய சேனை மிகவும் பலமாக இருந்தது என்று 4ஆம் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மிலிட்ரி நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படியாக, வளர்ந்து கொண்டே போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அவர்களுடைய ஆஸ்திகள் நாளுக்கு நாள் வளரும்படியாக, விருத்தி அடையும்படியாக அவர் செய்தார், ஆண்டவர் செய்தார் என்று நாம் காண்கின்றோம். விருத்தி அடைந்தாருங்கிற வார்த்தை நம்முடைய கொலோக்கியல் தமிழில் பேச்சு வழக்கில் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வளர்வது எனப்பட்ட வார்த்தை நிச்சயமாக உண்டு. தாவீது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தார் என்பதுதான் இங்கே சரியாக ஒரு புரிதலுக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அப்படி என்றால் தேவன் தாவீது நேசித்தபடியினாலே, அவர் தாவீது மீது அதிக பாசம் வைத்தபடியினாலே, தாவீது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடியினாலே, ஏற்ற காலம் வந்த பொழுது பாடுகளை அனுபவித்து பக்குவப்பட்டிருந்த தன்னுடைய மகனாகிய தாவீதை அவர் வளர்ந்து கொண்டே இருக்கும்படியாக செய்தார். ஒருவரை தேவன் நேசிக்கிறார், தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவருடைய வலது கையை பிடித்திருக்கிறார் என்பதற்கான சரியான அடையாளம் அந்த மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அங்கே சரியான ஒரு அடையாளமாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். 40-50 வருடங்களாக அவர்கள் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியக்காரனா உண்மையான ஒரு ஊழியக்காரன், நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன். அவர்கள் மிகவும் அதிகமாக ஜெபித்து விட்டு தான் அந்த நாளையே, எந்த நாளையும் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். எனக்கு அதில் மாற்று கருத்தை கிடையாது. நான் அதிகமாக அவரை கனம் பண்ணுகிறேன். ஆனால் 50 வருடங்கள் ஆகியும் அந்த ஊழியமானது வளராமலே இருப்பதை நான் பார்க்கின்றேன். அதில் 5 பேர் 10 பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிது. கூட்டத்தை நடத்தலை. அந்த ஊழியம் வளரவே இல்லை. அது இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நான் அநேக நேரங்களிலே அதை சிந்தித்து பார்ப்பேன். இவ்வளவு நல்ல ஊழியர், இவ்வளவு உண்மையான ஒரு ஊழியர், ஆனால் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஊழியமானது அங்கே வளரவே இல்லை. அது அப்படியே தான் இருக்குது, இல்லைன்னா குறைஞ்சு தான் வருகிறது. இதை போலவே இன்றைக்கு நாம் பூமியில் காண்கிற அநேகர் கர்த்தரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், விசுவாசிகள், விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் அல்லாதவர்கள், பிஸ்னஸ், ஊழியம், இன்னுமாக படிப்பு, வேலையின் காரியங்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அநேகர் இன்றைக்கு எத்தனை வருடங்களாகியும் வளர்ச்சி அடையாமலே இருப்பதை காண்கிறோம். அப்படியே இருப்பதை காண்கின்றோம். எவ்வளவு காலங்கள் ஓடிவிட்டது, உருண்டோடிவிட்டது, வருடங்கள் உருண்டோடிவிட்டது. ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. எந்த வீட்டில் தங்கியிருந்தார்களோ அதே வீட்டில் தான் இருக்கிறார்கள். எந்த கடையை வைத்திருந்தார்களோ அந்த கடை அப்படியே தான் இருக்கிறது. மாற்றங்கள் இல்லவே இல்லை. நான் சென்ற மாதம் சென்னையிலே நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே பல்லாவரத்திலிருந்து கிண்டிக்கு வந்து போரூர் வழியாக நான் வர வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. அப்பொழுது நான் திரும்பி பார்த்தேன். 25 வருடங்களுக்கு முன்பதாக இதே சென்னையிலே நான் படித்து கொண்டிருந்த பொழுது, நான் போரூரில் படிப்பு முடித்து போரூரில் தங்கியிருந்தேன். அப்போது நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லயலா காலேஜுக்கு நான் வருவேன் ஊழியம் செய்வதற்காக. அப்பொழுது அந்த இடங்களெல்லாம் மிகவும் சாதாரணமானதாக இருக்கும். கடைகளெல்லாம் சின்ன அளவிலேயே இருக்கும். பெரிய பில்டிங் கிடையவே கிடையாது. ஆனால் இப்பொழுது எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு பில்டிங்ஸ் வந்திருக்கு. அதுவும் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர், இன்னும் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம், பல அடுக்கு மாளிகைகள், மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ், ஸ்கை கிராப்பர்ஸ்,
என்று சொல்லி ஏராளமான பெரிய பெரிய கட்டடங்கள் வந்திருக்கின்றன, ஹோட்டல்கள் வந்திருக்கின்றன, மிகப்பெரிய லாட்ஜஸ் வந்திருக்கின்றன. பிரியத்துக்குரியவர்கள் அந்த இடங்களெல்லாம் அப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. உலகப்புறமான காரியங்களே வளர்ச்சி அடைகின்ற பொழுது, ஒருவேளை கவர்மெண்ட்ஸே வளர்ச்சி அடைகிற பொழுது, கர்த்தரை அறியாதவர்களை வளர்ச்சி அடைகின்ற பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளோ எத்தனை வருடங்களாகியும் வளர்ச்சி அடையாதபடிக்கு அப்படியே ஒரு சூழ்நிலையில் இருப்பதை காண்கிறோம். அதற்காக நாம் வருத்தப்படுகின்றோம். நாம் இந்த நாட்களிலே நம்மை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இட்ஸ் a time for self appraisal. நான் ஏன் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறேன் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. ஆண்டவர் என்னை வளரச் செய்ய முடியாதபடிக்கு, என்னுடைய ஊழியத்தை வளரச் செய்ய முடியாதபடிக்கு, என்னுடைய பிஸ்னஸை வளரச் செய்ய முடியாதபடிக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாதபடிக்கு என்னிடத்தில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. தவறாக இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு அறிவு இல்லாமல் இருக்கலாம், நான் அறிவு குறைவாக ஏதோ செய்து கொண்டிருக்கலாம், இல்லைனா சில தவறான முடிவுகளை நான் வாழ்க்கையில் நான் எடுத்திருக்கலாம், சில தவறான மனிதர்களை நான் நம்பி இருக்கலாம், அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காதபடிக்கு, கர்த்தருக்கு செவிகளை திறக்காதபடி உலகப்பிரமாண மனிதர்களை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நான் என் காதுகளை திறந்திருக்கலாம். இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் பேசிய பொழுது நான் அதை அலட்சியப்படுத்தியிருக்கலாம். இந்த பிஸ்னஸை பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லும்பொழுது அதுக்கு நான் செவியை அடைத்திருக்கலாம். கர்த்தர் கையை நீட்டிய பொழுது தான் செல்ல வேண்டிய வழி என்று சொன்ன பொழுது நான் குருடாக இருந்திருக்கலாம், கண்ணை மூடி இருந்திருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ ஒரு தவறு ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். அதனால தான் நான் வளர்ச்சி அடையவில்லை. நான் என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் ராஜா. நான் உடைய பிள்ளை, நாளுக்கு நாள் நான் வளர்ச்சி அடைந்தாக வேண்டும். தாவீது எனப்பட்ட உடைய பிள்ளைக்கு நீர் நாளுக்கு நாள் வளர்ச்சியை கொடுத்திருப்பீர் என்றார். நானும் உடைய பிள்ளை தானே, எனக்கும் நீர் ஏன் வளர்ச்சியை தரக்கூடாது, நானும் ஏன் வளர்ச்சி அடையக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் விடாவ வேண்டும், உரிமையோடு கூட கேட்க வேண்டும். ஏனென்றால் அவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கின்றபடியினாலே நாம் அவரிடத்தில் உரிமையாக கேட்கலாம். நம்ம அப்பாட்ட நம்ம கேட்கக்கூடாதா? அதை யாராவது தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவரே, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், நான் ஏன் விருத்தி அடையாமல் இருக்கிறேன்? என்னுடைய பிஸ்னஸ் ஏன் விருத்தி அடையாமல் இருக்கிறது? என்னுடைய ஊழியம் ஏன் விருத்தி அடையாமல் இருக்கிறது என்று நாம் அவரிடத்தில் உரிமையோடு கூட நாம் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கின்றார், என்னுடைய தேவனாக இருக்கின்றார். தாவீது யாரை கூப்பிட்டாரோ, யாரை நேசித்தாரோ, யாரை ஆராதித்தாரோ அதே தெய்வத்தை தான் நாமும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். எனவே தாவீதுக்கு அருளிய கிருபைகளை நிச்சயமாக அவர் நமக்கும் அருளச் செய்ய அவர் ஆயத்தமுடையவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முதலாவது வளர வேண்டும் என்று ஆசைப்படுங்க. நிறைய பேருக்கு ஆசையே இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் முயற்சியே எடுக்கிறது கிடையாது. நிறைய பேருக்குள்ளாக நான் சாதிக்க வேண்டும் என்கிற வெறியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரையே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்குறி எழுகிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் நான் விருத்தி அடைய வேண்டும், நான் வளர வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்க வேண்டும், ஓடி ஆட வேண்டும், உழைக்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருந்து மன்றாட வேண்டும், போராட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நாம் வளரும்படியான ஒரு கிருபையை நமக்கு தருவார் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசியது நான் கேட்டேன். 2000 என்று சொல்லி வைத்துக்கொள்ள, 2000 2009, அதுக்கப்புறம் 2010 2019, அடுத்தாப்பில் 2020 2029, 10 வருடங்களாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள். இந்த 10 வருடத்திலே நீங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நீங்கள் வளர்ந்திருந்தால் மிகவும் நல்லது. ஒருவேளை அப்படியே இருப்பீர்கள் என்றால் அது கவலைக்குரியது. கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் கவலைக்குரியது என்று அவர் சொன்னார். இந்த 10 வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையை பிரித்து நாம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நாம் வளர்ச்சி அடையாமல் இருப்போம் என்றால் நாம் வேதனைப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் வாழப்போகிற காலங்கள் அதிக வருடங்கள் அல்ல, கொஞ்சம் வருடங்கள் தான். அதிலையும் வளர்ச்சி அடையாமலேயே நாம் ஓட்டத்தை முடித்து விடுவோம் என்றால் அதைவிட வேதனை என்னதாக இருக்க முடியும்? காலங்கள் செல்ல செல்ல நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வருமானங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய ஆஸ்திகள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய மந்தைகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நம்மை நேசிப்பவர்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு பின்னாக வருபவர்களுடைய எண்ணிக்கை பெரிதாகி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வளர்ச்சி என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன்.
பிரியத்துக்குரியவர்களே, அதற்கு முந்திய பிந்திய வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 9வது 11வது வசனங்கள். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். 11 தீருவின் ராஜாவாக ஈரான் தாவீதினிடத்தில் ஸ்தனாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதிற்கு ஒரு வீட்டை கட்டினார். இது ஏதோ தற்செயலாக இருக்கிற வசனங்கள் என்று நான் வாசித்து விட்டு போய்விடுவோம் என்றால், இது வீடு கட்டினார் போலக்கு தாவீது, தச்சர்கள் வந்தார்களாம், கல் தச்சர் வந்தாங்களாம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தனை செய்யாமலே போயிடுவோம்னா we miss something very great. வேத வசனங்களை வாசிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வாசித்தவைகளை சிந்திப்பதும் தியானிப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவருடைய வேலை வந்த உடனே அந்த தாவீது, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு, இப்போ நல்லா டைம் வந்துருச்சு, நான் ஆசீர்வதிக்கிற வேண்டிய வேலை வந்துருச்சு என்று நம்முடைய ஆண்டவர் அறிந்து அவருக்காக ஈரான் ராஜாவை அனுப்புகிறாரு. அங்கே ஒரு யுத்தத்தில் ஒரு இடம் கிடைக்குது, அது பிடிக்கிறாரு. அதுக்கு அவர் தாவீது நகரம்னு சொல்கிறாரு, மதில் சுவரை கட்டுறாரு. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து தாவீதுக்காக ஒரு பெரிய வீட்டை, அரண்மனையை அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான அடையாளம் கர்த்தர் அவர்கள் கொடுக்கிற கட்டடங்கள், சொந்தமான வீடுகள், மிகப்பெரிய மாளிகைகள். இது கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்திருக்கிறார், வளர செய்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நிறைய பேர் இன்றைக்கு மதீனமாக பேசுவதை பார்க்கிறோம். ஊழியர் செய்வதற்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, இந்த மனிதன் ஏன் இப்படி கட்டியிருக்கிறார், இது யார் கொடுத்த பணம், அப்படியெல்லாம் மிகவும் தேவையில்லாமல் பேசுவதை, அறியாமல் பேசுவதை காண்கிறோம். நான் சென்னையிலே படித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தராலே தொடப்பட்டு நான் ஆண்டவரை தேடி தேடி செல்ல ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் நான் தவறாமல் போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் ஒரு பெரிய சர்ச்சு சென்ட் தாமஸ் மவுண்டில் சின்னமலை ரோட்டில் இருக்குது, அங்கே கண்டிப்பாக போயிடுவேன். அதே மாதிரி அப்போ மெரினா பீச்சில் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கும், அங்கே அடிக்கடி நான் போயிடுவேன். பேரும்பெருலாம் நடக்கும், அங்கே கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து நானும் அந்த செய்திகளை ஆர்வமாக கவனிப்பேன். ஒரு வார்த்தையை கூட சிந்த விட மாட்டேன், தவற விட மாட்டேன். அப்போது அந்த ஊழியக்காரெலாம் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் மெயின் ரோட்டில் தான் எனக்கு சர்ச்சு கேட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. உள்ளே தள்ளி எல்லாம் மெயின் ரோட்டில் சர்ச்சு வேணும்னு கேட்டேன், அதனால தான் ஆண்டவர் எனக்கு தந்தார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த நான் ஊழியக்காரனாக வருகிற காலங்கள் வந்த பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை நாமுடைய ஊழியக்காரன், எனக்கும் நீங்கள் மெயினில் தான் சர்ச்சு தரணும், அங்கே தான் நம்ம ஜெப வீட்டை கட்டணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதே மாதிரி பெரிய அளவில் கட்டணும், எனக்கு சின்ன வீட்டிலாம் சின்ன சர்ச்செலாம் வேண்டாம், பெரிய சர்ச்சாக கட்டணும். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்துக்கு காலங்கள் சில இடங்களை கர்த்தர் கொடுத்தார். ரூபனை முதலாக 1 ஏக்கரை நமக்கு தானமாக பரிசாக கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாய் பக்கத்தில் வாங்க வளர கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கட்டடங்களை எழுப்பி இப்பொழுது பிரம்மாண்டமாக தேவனுடைய மாளிகையும், அது மாத்திரமல்ல அடைக்கலான் குருவி முதிர்வுலத்தையும் கேட்டேன். இப்பொழுது பக்கத்தில் உள்ள இடங்களை வாங்கி போட என்று சொல்லி நாம் வளர்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த கட்டடங்களை பார்ப்பவரெல்லாம் இந்த ஊழியக்காரர் வளர்ந்திருக்கிறார், எப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது, ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அதை கிராஸ் பண்ணி வரும்பொழுதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இதுதான் அடையாளம். ஒரு மனிதன் வளர்ந்து வருகிறான், ஒரு மனிதன் பிஸ்னஸ் வளர்ந்து வருகிறது என்பது கடையை பார்த்த உடனே அது பிரம்மாண்டமாக இருப்பதை பார்த்து, அங்கே விளக்குகள் எரிவதை பார்த்து, இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கிறது, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் எழுப்பியிருக்கிறார். கட்டடங்கள் அடையாளமாக இருக்கின்றன. ஒரு மனிதன் வளர்ச்சி அடைந்து வருகிறான், ஒரு மனிதன் முன்னேறி வருகிறான், ஒரு தொழில் வளர்ந்து வருகிறது, ஒரு குடும்பம் இழந்து வருவதற்கு என்பதற்கு கட்டடங்கள் ஒரு அடையாளமாக இருக்கின்றன. தாவீதுக்கு அந்த வீடு ஒரு அடையாளமாக இருந்தது. அந்த அரண்மனை, அந்த மதில் சுவர்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்த்தவர்கள்லாம் தாவீது இப்போ வளர்ந்துட்டாரு, he has become the king, is grown up அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்களாம். சொந்தமாக வீடு இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்களா? சொந்தமாக கடை இல்லாமல் இருக்கீங்களா? வாடகை கடையில் தான் நீங்கள் இருக்கீங்களா? பிரியத்துக்குரியவர்களை, ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேளுங்க, அப்பாட்ட உரிமையாக கேளுங்க. உங்களுக்கு கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆண்டவர் எனக்கும் சொந்தமாக வீடு தாங்க, சொந்தமாக கடைகளை தாருங்க, பெரிய வீட்டை தாருங்க, பெரிய அளவில் கடைகளை தாருங்க, அநேக வேலைக்காரர்களை தாருங்க, சம்பளம் போடுவதற்கு என் கைகளை ஸ்திரப்படுத்துங்க, நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வாருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிஸ்னஸில் உள்ள எல்லா நெளிவு சுழிவுகளை எனக்கு கற்றுத்தாருங்க, நான் வளரணும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்.
நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று பைபிள் சொல்லவில்லையா? நம்ம கேட்காதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படி தர முடியும்? நம்ம ஆசைப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி உயர முடியும்? ஆசை வேணும், அதுக்காக பேராசை வேண்டாம். யாருக்கும் கூலி பறித்து இல்லைன்னா ஒருத்தரை மிதித்து மேலே ஏறிடணுங்கிற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். ஒரு அழித்து நமக்கு ஒரு வாழ்வு நமக்கு வேண்டவே வேண்டாம். நாம் உழைப்போம், ஜெபிப்போம், கர்த்தருக்காக காத்திருப்போம், அவர் நம்மை உயர்த்தட்டும். புரியுதா? இன்னொருத்தரை அழித்து, இன்னொருத்தரை பேரை அழித்து, இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு, இன்னொருத்தர்கிட்ட பிடுங்கி நம்ம வளரணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட மாதிரி எண்ணங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம வளருவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலே தாவீதை போல நாம் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவரே, யாக்கோபை போல நான் போராடி நான் ஜெபிப்பேன், இரவெல்லாம் நான் ஜெபிப்பேன், அதிகாலமே எழும்பி நான் ஜெபிப்பேன், நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஜெபிப்பேன், எனக்கு நிச்சயமாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் வளரும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். நாம் நிச்சயமாக ஆண்டவரிடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே நிச்சயமாக நாம் நிலங்களை வாங்க வேண்டும், நிச்சயமாக கட்டடங்களை நாம் கட்ட வேண்டும், நிச்சயமாக நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கின்றது. நான் ஆசிரியத்திலிருந்து கிளம்பி சிறுவண்டம் வழியாக வந்து தூத்துக்குடிக்கு போகும்போது அங்கே ஒரு கல்லூரி உண்டு, ஒரு பொறியியல் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜ் உண்டு. ரொம்ப அற்பமாக ஆரம்பித்தாங்க. எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் டவுனாக இருக்குது. ஸோ இவங்க ஒரு இன்டீரியர் பிளேஸு, எங்கே வளர போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், அது ஒரு 5-6 வருஷத்துக்கு நல்லா செட் ஆச்சு. ஒரு சாப்பலை கட்டினாங்க, நல்ல பெருசாக ஆயிடுச்சு, நிறைய பஸ்லாம் வாங்கி விட்டுருக்காங்க. இப்போ பக்கத்தில் பெரிய இடமா அவங்க இந்த சைடு வாங்கியிருக்காங்க. ஒரு 10 இயர்ஸில் அந்த க்ரோத் அப்படி விசிபிளாக எனக்கு தெரியும். அந்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் பார்ப்பேன். எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க ஓனர்ஸ் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் நான் அந்த ரோட்டில் போகும்பொழுதுலாம் பார்ப்பேன், இவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, எவ்வளோ க்ரோத் ஆகியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே போலவே இருப்பது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நாம் அதே போலவே இருப்பது ஒரு சாபம். அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. வளராமலே நாம் இருப்போம் என்றால், நாம் உயராமலே இருப்போம் என்றால், நாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டே நிற்போம் என்றால், வாழ்க்கை சபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். God's children must grow. அந்த growth விசிபிளாக இருக்கணும். அவன் கர்த்தருடைய பிள்ளை, நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் காண்கின்றோம். யாரெல்லாமோ ஆண்டவர் அனுப்புகிறார், தச்சரை அனுப்புகிறார், கல் தச்சரை அனுப்புகிறாங்க, சிற்பாசாரிகள் அனுப்புகிறாங்க, ஈராம் ராஜா மரங்களை அனுப்புகிறாரு. எல்லாம் கைகூடி வருது. பெரிய ஒரு பில்டிங், பெரிய அரண்மனை. அங்கே தாவீது வாழ்ந்தார். வளருவதை, கட்டடங்களை கட்டுவதை, ஒருவேளை பெரிய ஆளாக மாறுவதை, வேலைக்காரர்கள் அதிகமாய் பெருகுவதை, மந்தைகள் பெறுவதை குறித்து கேவலமாய் பேசுகிற ஒரு கூட்டம் எழும்பியிருக்கிறது. அவங்க இருக்கட்டும், அவங்க செய்வது தெரியாது என்னென்று அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அதை குறித்து கவலைப்படுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் வளர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு மகனே, மகளே, பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைகளே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களே, ஐயா, அம்மா, நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். எவ்வளோ பேர் மேலேருந்து கீழே விழுந்தாங்க, இல்லாமல் போயிட்டாங்க. நாம் அப்படி அல்ல. நாம் வளரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்காமல் அவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் கேள்வி. எனவே கர்த்தாவே, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என் ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இடத்துல கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவருக்கு செவி உண்டு, நம்முடைய ஆண்டவருக்கு கண்கள் உண்டு, வாய் உண்டு, கைகள் உண்டு, கால்கள் உண்டு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளில் ஒரு நல்ல சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படியாக, அதன் மூலமாக நாங்கள் பலப்படும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. செய்தியின் மூலமாக எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீங்க.
எங்கள் இருதயத்தை நீங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாக செய்திருக்கீங்க. 5 வருடம், 10 வருடம், 20 வருடம், 40 வருடம், 50 வருடம் ஆகி வளராமலேயே இருக்கிற, விருத்தி அடையாமலேயே இருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். என்ன தவறு இருக்கிறதோ அதை காண்பித்து அதை சரி செய்ய, அதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் விருத்தி அடைய, வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான்னு சொன்னீங்களே. சின்னவன் 1000 வளரட்டும், சின்னவர்களாக இருக்கிறவன் 1000 வளரட்டும். பிள்ளைகள் கோடியை பெருகட்டும். இந்த பொல்லாத உலகத்தில், பொல்லாத மனிதர்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் உடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. என்ன பிஸ்னஸ் பண்ணால் என்ன படிப்பு படித்திருந்தால் என்ன, எந்த ஊரில் இருந்தால் என்ன காரியமாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். வருமானங்கள் பெருகியே ஆக வேண்டும். கடன்களே வேண்டாம், வட்டி கடன்களே வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கைகளிலிருந்து ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா கிருபைகளையும் தந்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிஸ்னஸ்க்கான வழிகளை ஏற்படுத்தி தாரும். வருமானங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், தடைகள் நீங்கட்டும். பொல்லாத மனிதர்கள் தடை செய்ய முடியாதபடி, குறுக்கால வராதபடி அவர்களை அப்புறப்படுத்தும் என்று கெஞ்சி கேட்கிறோம். அப்படியே ஆண்டவரே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, எங்கள் தகப்பன் நம்முடைய பாதங்களை பற்றி பிடிக்கிறோம் ஐயா. எப்படியாவது கர்த்தர் ஆண்டவரை வியாதிப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தார். பல தரப்பட்ட வியாதிகளில் சிக்கி தவித்து படிக்க முடியாதபடி, சம்பாதிக்க போக முடியாதபடி, தன் கடமைகளை செய்ய முடியாதபடி, மகிழ்ச்சியாய் வாழ முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி அநேகர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அநேகர் வாலிப வயதில் மறித்து போகிறாங்க. கர்த்தர் எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க. எப்படியாவது உடைய பிள்ளைகளை மறுபடி தூக்கி எடுங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டும் அப்பா. என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும், என்ன கட்டியாக இருந்தாலும் மறையட்டும், என்ன வேதனையாக இருந்தாலும் அது மறையட்டும் அப்பா. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். உடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ராஜா, உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கணும். படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், முதுகெலும்பில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருப்பவர், உடம்புல சென்சேஷன் உணர்ச்சியே இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அந்த பழைய பலன் உண்டாகணும். செயல்படாத அவைகள் செயல்பட நரம்ப மண்டங்களை தொடுவீராங்க. கண் தெரியாத பிள்ளைகள், வாய் பேச முடியாத பிள்ளைகள், காது கேட்க முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் தொட்டு வளர்ச்சி அடைய உதவி செய்யுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள், வாலிபத்தின் பாவங்கள், போதை பழக்கங்கள், செல்ஃபோன் அடிமைத்தனங்கள், பைக்கில் அடிமைத்தனங்கள், வேகமாக போகிறது, வாலிபத்தின் பாவங்கள் சிக்கி வீட்டை விட்டு ஓடிலாம் மாதிரி எண்ணங்கள், தவறானபடிக்கு வாழ்ந்து அழிந்து விடாதபடி கர்த்தாவே அவர்களை சந்திக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம். நாள்கூலிகள், வாரந்தோறும் சம்பளம் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதி. வீடு இல்லையே, திருமணம் ஆகலையே, குழந்தை இல்லையே, இந்த நிலை வைக்க மாட்டேங்குதே, எனக்கு பணம் வர மாட்டேங்குது, தடையாக இருக்குது, எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யுங்க. இப்போ உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் முழுவதும் பொறுப்பெடுத்து சித்தமானவர்களை நீங்கள் கொண்டு வாருங்க. அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முக்கியமாக திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, சர்ச்சஸ்க்காக, பாஸ்டர்ஸ்க்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதி. நாசிரிய திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே தாங்குகிற, காணிக்கையினாலே தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியவர்களை கொண்டு வார். வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களை கொண்டு வார். அப்படியே ஆண்டவரே, காம்பவுண்ட் வால் கட்டப்பட, ஃபேவர் பிளாக் ரோடு போட, தலம் அமைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.